ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஃபெதர் கர்வ் வரைஞ்சிருப்போம். இந்த கர்வ்ல வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்கும்போது இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட் ஜாயிண்டா வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் லைன் கொடுத்துட்டே வரேன் பாருங்க. இந்த 2 பீட்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்து எடுத்து நான் எடுக்கிற பேக் ஸ்டிச் அகைன் நான் இப்படி போகணும். அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ இந்த ப்ரீவியஸாக போட்டிருக்க லைன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொடுத்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் அடுத்த லைனில் கொடுத்துக்கிறேன். இங்கேருந்து உள்ளேருந்து எடுத்து வெளியில் நான் கொடுத்துட்டு அகைன் நான் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கர்வோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு சிங்கிள் கர்வாக தெரியணும், 2 கர்வாக தெரியக்கூடாது, சிங்கிள் கர்வாக தெரியணும்னா இந்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கர்வ் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ லைனில் கொடுக்கும்போது மேக்ஸிமம் 2 பீட்ஸ் இல்லை சிங்கிள் பீட்ஸ் கொடுங்க. அதை தாண்டி வந்து கொடுக்காதீங்க. அதை தாண்டி 3 பீட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்வோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் ப்ளவுஸை வந்து ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது ஸோ சிங்கிள் பீடாக கொடுங்க, இல்லை 2 பீட்ஸ் நான் இப்போ கொடுக்குற மாதிரி 2 பீட்ஸாக கொடுங்க. ஸோ எங்கே நமக்கு ஜாயிண்ட் வருதோ அங்கே நம்ம பர்ஃபெக்டாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.